நம்முடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும், கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு செல்வ வளமான வாழ்க்கைய வாழணும், முன்னேற்றமான வாழ்க்கைய வாழணும், சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த 21 இலையை வைத்து நீங்க விநாயகருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். கண்டிப்பா நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த வேண்டிய வரம் உங்களுக்கு கிடைக்கும். 100% கிடைக்கும். கடன் அடையும், பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 16 செல்வங்களும் உங்களுக்கு சேர தொடங்கும். அது மட்டும் இல்ல, 21 முக்கியமான இலைகள் என்ன? அப்படி இல்லன்னா அந்த 21 இலைகள் கிடைக்கலன்னா என்ன பண்ணணும்? அது மட்டும் இல்லாமல் 21 இலை வைத்து நம்ம அர்ச்சனை செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பதிவில் பார்க்க போகிறோம். நாளை தினம் விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று கண்டிப்பாக இந்த 21 இலைகள் வைத்து நீங்கள் விநாயகர் சிலைக்கு அர்ச்சனை செய்யுங்க. உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும், கஷ்டங்களும், சங்கடங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக விநாயகர் பெருமான் கொடுப்பாரு. அந்த இலைகள் என்ன, இதை எப்படி அர்ச்சனை செய்யணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி விநாயகர் சிலை வாங்க வேண்டிய சரியான நேரம், அது மட்டும் இல்லை வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே பதிவு போட்டிருக்கோம். சகல செல்வங்களும் சேரணும், நமக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யணும், எந்த நேரத்தில் சிலை வாங்கணும், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் வீடியோட எண்டில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருக்குது, விருப்பம் இருக்குன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓம் எனும் ஓங்கார வடிவமாக விளங்கும் விநாயகர் பெருமான் அவதரித்த நாளை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த நாளை நம்ம உலகெங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோலாகலமாக, ரொம்ப விசேஷமாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் பெருமானை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அவருக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே நெய்வேத்தியமாக படையலிட்டு 21 இலைகளால் அர்ச்சனை செய்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வேண்டிய வரத்தை கண்டிப்பாக இந்த விநாயகர் பெருமான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். ஸோ அப்படிப்பட்ட 21 இலைகள் என்ன, அதோட பயன்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாம் விநாயகர் சதுர்த்தி பற்றி சொல்ல ஆரம்பித்தோன்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக போகும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். நம்ம எந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணுறாங்க, எந்தெந்த மாதிரியான இடங்களில் எந்தெந்த நாட்கள் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் அது எதுவுமே நம்ம இதை பற்றி சொல்லாமல், ஏன்னா ஆல்ரெடி அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பதிவு எல்லாத்துலேயுமே போட்டிருக்கோம். ஸோ அதனால் டேரெக்டாக அந்த 21 இலைகளை பற்றியும் அர்ச்சனை செய்யும் முறையை பற்றியும் நம்ம இப்போ பார்க்கலாம். நாளைய தினம் நம்ம வழக்கம் போல் நம்ம பூஜை செய்வதற்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 21 இலைகளும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. 21 இலைகள் பெயரை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த இலைகள் கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. 21 இலைகளுமே நாட்டு மருந்து கடைகளை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் எந்த இலைகள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. ஒரு சில இலைகள் நம்ம வீட்டுக்கிட்டேயே கிடைக்கும். ஸோ அந்த இலைகளும் நீங்கள் சேகரித்து வச்சுக்கலாம். குறிப்பாக இது நாளை தினம் அனைவருமே நம்ம அர்ச்சனை செய்வோன்றதுனால ஒரு சில இடங்களில் நிறையவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் போய் கேட்டு பாருங்கள். கிடைக்கும் பட்சத்தில் அதை 21 இலைகளையும் வாங்கிக்கோங்க. கிடைக்காத பட்சத்தில் உங்களால் என்ன இலைகள் எல்லாமே சேகரிக்க முடியுமோ அதை சேகரித்து அதை வைத்து நான் சொல்கிற மாதிரி அர்ச்சனையும் செய்யலாம். அந்த 21 இலைகள் பெயரும் இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மாசி, வில்வம், பருவத்தி, ஊமத்தை, எருக்கு, நாயுருவி, இலந்தை, துளசி, அரளி, மாவிலை, சூரியகாந்தி, மருவு, நொச்சி, மாதுளை, ஜாதிக்காய், நாரிசங்கை, வன்னி, அரக்கு, நுணா, தேவதாரு, அரச இலை. இந்த 21 இலைகள் விநாயகர் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இலைகள், அர்ச்சனை செய்வதற்கு ரொம்ப சிறப்பான இலைகள். இப்போ இந்த இலைகள் வைத்து நீங்கள் அர்ச்சனை செய்கிறதுனால என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுடைய முதற்கண் விநாயகர் பெருமான எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எந்த இது செய்தாலும் சரி, அவரை வணங்கிட்டு தான் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட விநாயகர் பெருமான நம்ம இந்த 21 இலைகள் வைத்து வழிபாடு செய்கிறதுனால அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அவ்வளோ ஒரு நன்மைகள் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 21 இலையை வைத்து அர்ச்சனை செய்கிறதுனால 21 வரங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதே சொல்லலாம். அந்த நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். தர்மம், பொருள், இன்பம், பெருந்தன்மை, முகலட்சணம், சௌபாக்கியம், கல்வி, நல்வாழ்வுடன் கூடிய மோட்சம், வீரம், வெற்றி, புகழ், அன்பு, நல்ல குடும்பம், நுண்ணறிவு, நல்ல சந்ததி, வாக்கு சித்தி, சாந்தம், அடக்கம், அசுபங்கள் அகலும், சோகம் மறையும், பில்லி சூனியம் நீங்கும் ஆகிய 21 வரங்களை இந்த 21 இலை நமக்கு கொடுக்குது. அதனால் இந்த 21 இலைகளை பயன்படுத்தி நீங்கள் விநாயகர் பெருமான அர்ச்சனை செய்து வேண்டிய வரங்களை வாங்கி கொள்ளுங்க. அதே மாதிரி இப்போ இந்த 21 இலைகளுக்குமே தனித்தனியான ஒரு பலன் அப்படின்றது இருக்குது. ஸோ 21 இலைகளுமே உங்களுக்கு கிடைக்கல
அப்படின்னாலும் சரி, உங்ககிட்ட என்ன இலைகள் இருக்கோ, என்ன இலைகள் கிடைச்சிருக்கோ, அந்த இலைகள வைத்து நீங்க அர்ச்சனை செய்துட்டு, 21 முறை கணபதியின் நாமத்த, திருநாமத்த நீங்க சொல்லி அர்ச்சனை செய்யலாம். ஸோ 21 இலையும் அனைவருக்குமே கிடைக்கணும். அப்படி கிடைக்காத பட்சத்தில, இந்த மாரி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கணபதி நாமம், அதாவது ஓம் கணபதியே போற்றி, ஓம் கணேஷா போற்றி, இந்த மாரி எளிமையா உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த திருநாமத்த சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. இப்ப வந்து ஒரு சிலருக்கு இந்த பெயர்கள் எல்லாமே புதுசா இருக்கும். ஒரு சிலருக்கு கேள்விப்பட்ட பெயர்களா இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த இலைகள நீங்க வீட்டுக்கிட்டயே பார்த்தாவே அடையாளம் செய்யலாம். நொச்சி, நுணா இலை, நாயுருவி இது எல்லாமே நம்ம வீட்டுக்கிட்ட விளையும். நம்ம வயசான பாட்டிங்க அந்த குழந்தைங்களுக்கு மருந்து ஊத்துவாங்க பார்த்தீங்களா? அந்த பாட்டிங்கள்கிட்டலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பெயர்கள் எல்லாமே நமக்கு பழக்கப்பட்ட பெயர்கள் தான். நாயுருவி இந்த இலை எல்லாமே வீட்டுக்கிட்ட கிடைக்கக்கூடிய இலை தான். ஆனா, அத நம்ம வந்து சரியா பார்த்து அடையாளம் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும்னா, அவங்க கிட்ட நீங்க பயன்படுத்தி வீட்டுக்கிட்ட இருக்குன்னா பறிச்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில நான் சொன்ன மாதிரி கடைகள்ல 21 இலையும் தனியா கேட்டு பாருங்க அர்ச்சனைக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சில இலைகள் காய்ந்த நிலையிலும் கிடைக்கும். ஸோ அந்த மாரி கிடைச்சாலும் பரவால்ல வாங்கிக்கோங்க. வில்வ இலை வந்து சிவன் கோவில்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வில்வ இலைன்னு சொல்றது. ஸோ இந்த மாரி நெறைய இலைகள் ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து அர்ச்சனைக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதுளை இலை இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து விப்பாங்க. சூரியகாந்தி இலை. ஸோ இந்த மாரி நெறைய இலைகள் நமக்கு தெரியாத இலைகள், கிடைக்காத இலைகள் இருக்கும். ஸோ அது எல்லாமே சேர்த்து செட்டா விக்கிறாங்கன்னா, அந்த மாரி நீங்க வாங்கிக்கோங்க. அப்படி என்கிட்ட எந்த இலையுமே கிடைக்கலன்றவங்க நம்ம நார்மலா துளசி, மாவிலை இது எல்லாமே நம்ம வந்து வீட்டுக்கிட்டே கிடைக்கக்கூடிய இலைகள் தான். ஸோ மற்ற இலைகள் எல்லாமே கஷ்டமா இருக்குனாலும், இந்த மாரி உங்களுக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய உங்களால எருக்கன் இந்த மாரி உங்களுக்கு எந்த இலை கிடைக்குமோ அந்த இலைகளை பயன்படுத்தி 21 முறை கணபதியின் திருநாமத்த சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. ஸோ இதற்கு முன்னாடி நம்ம வீட்ல விநாயகர் சிலை எப்படி வாங்கணும், வாங்கறதுக்கு முன்னாடி என்ன பொருள் எடுத்துட்டு போயிட்டு வாங்கணும், வீட்ல எப்படி விநாயகர் சிலையை வைக்கணும், விநாயகர் சிலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனை அடியில ஒரு முக்கியமான ஒரு கோலத்தை வரையணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பதிவில் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் வந்து டைம் இருக்குது வீடியோ வந்து பார்க்கணும், அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோட எண்டில் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம எப்பொழுதும் போல் விநாயகருக்கு பிடித்த நைவேத்தியங்களை வச்சுட்டு 5 குத்து விளக்குகள் இருக்கும் பார்த்தீங்களா, 5 முக குத்து விளக்குகள் அது 2 பக்கமும் ஏற்றி வச்சுட்டு ஸோ எளிமையாக நம்ம வந்து விநாயகர் பெருமான வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த நைவேத்தியத்தை செய்யுங்க. அந்த நைவேத்தியம் வச்சுட்டு இந்த மாதிரி 21 இலை வைத்து அர்ச்சனை செய்யுங்க. மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் இலைகள் வைத்து அர்ச்சனை செய்யும்போது அந்த இலைகள் கூடயே ஒவ்வொரு மலர்களை ஆட் பண்ணிக்கலாம். அந்த இலைகள் கூட சேர்ந்து மலர்களையும் கலந்துக்கோங்க. 2த்தையும் சேர்த்து நீங்கள் வந்து அர்ச்சனை செய்யுங்க. 21 முறை இந்த மாதிரி அர்ச்சனை செய்து பாருங்கள். அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளேயே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை அமையும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதையும் நான் சொன்ன இந்த 21 பலன்கள் இல்லாமல் சகல சௌபாக்கியமும் சகல செல்வங்களுமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் விநாயகர் பெருமான மனதார வேண்டி வணங்கும் பொழுது ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அர்ச்சனை செய்தி முடிச்சதுக்கப்புறமா இந்த இலைகள் என்ன பண்ணும், இந்த மலர்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் காய்ந்த நிலையில் வந்ததுக்கப்புறமா அதை நீங்கள் கால்படாத இடத்துல மண்பாங்கான இடத்துல தூக்கி போட்டுடலாம். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.